அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நம்ம எல்லாமே யாரு? ஹியூமன். ஆனால் நம்மளாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? ஏஐயாக வாழ்ந்துட்டுருக்கோம். யாராவது ஒருத்தர் சொன்னாதான் செய்கிறோம், யாராவது ஒருத்தர் ஆக்டிவேட் பண்ணாதான் பண்ணுறோம். இப்படி இருந்தால் நம்மளோட லைஃப் என்ன ஆகும்? இந்த மாதிரி உங்களோட பேரண்ட் இருந்திருந்தால் உங்களை இந்தளவுக்கு வளர்த்திருக்க முடியுமா? இதெல்லாம் தான் சைக்கலாஜிக்கல் ஹெல்த்து. மற்றவர்கள் சொல்லாமல் என்னைக்கு நம்மளோட வேலைகள், நம்மளோட அறிவு சார்ந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம ஹியூமனாக மாறுவோம். ஏன்னா ஒரு ஏஐ ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூமன் வேணும். அதே மாதிரி தான் நம்மளை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம தான் தூக்கிட்டு வரணும். நம்மளை இன்னொருத்தர் தூக்கிட்டு வரணும்னு நினச்சா நம்ம மேலேயே வர முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அறிவுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்று கேட்டால் நம்மளால் எந்திரிச்சு முன்னாடி சொல்ல முடியுதா? தயக்கம் வந்துடுது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நல்லா பேசுவோம், 4 பேர் தெரிஞ்சவங்கக்கிட்ட பேசுவோம். ஆனால் ஒரு கிளாஸ் ரூமில் ஏதாவது கேட்டாங்கன்னா எந்திரிச்சு நம்மளால் போக முடியாது. அந்த தயக்கம்தான் உங்களை கடைசி வரைக்கும் உங்களோட அறிவை விரிவடையவே செய்யாது. அடுத்தது பயம். என்ன ஆகுமோ, தப்பாக சொல்லிட்டா ஏதாவது சொல்லுவாங்களோ, 4 பேர் கமெண்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளோட அறிவு பதிவில் நம்ம நிறைய சேர்த்தி வச்சுருப்போம். நம்மளுக்கு எல்லாமே ஹியூமனோட பழக்கம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, மற்றவர்களை கம்பேர் பண்ணுறது மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்மளை யாரும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அறிவை வச்சுருப்போம். நம்ம யார் எது பண்ணாலுமே கமெண்ட் பண்ணி சிரிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் நம்மளோட பேரண்ட்ஸோ நம்மளுக்கு கைட் பண்ணுறவங்களோ ஒரு கமெண்ட் பண்ணால் நம்மளால் தாங்கிக்க முடியாது. அவங்கள என்ன பண்ணிடுறோம்? ஒதுக்கி வச்சிடுறோம். இவங்க லைஃபுக்கு நம்மளுக்கு சூட் ஆக மாட்டாங்கன்னு விலக்கி வச்சிடுறோம். பண்ணுறோமா? அப்போது நம்ம அறிவு எதுக்கு வேலை செய்யுது? நம்மளுக்கு பயனுள்ளதுக்கு வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆனால் பெரும்பாலும் நம்மளோட அறிவு மற்றவங்களுக்காக மட்டும்தான் வேலை செய்யுது. 4 பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம ஏதாவது பேச போனால் சிரிச்சுட்டா என்ன பண்ணுறது, இதை எப்போவுமே சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி உங்களோட தயக்கம், பயம், வெக்கம் இது எல்லாம் நம்ம சேர்த்தி வச்சுட்டு தான் நம்மளுக்கு தெரிஞ்ச தகவலையும் கூட சொல்ல முடியாமல் நம்ம ஃபெயிலியர் ஆயிடுறோம். அப்போ நம்ம அறிவு நம்மளுக்கு பயன்பட்டால் நம்மனால 4 பேர் பயனடைகிறாங்களான்னு மட்டும்தான் அந்த அறிவு உங்களுக்கு வேலை செய்யும். அதுதான் மனித அறிவு, ஹியூமன் இன்டெலிஜென்சி. அதை தவிர்த்துக்கிட்டு உங்கள் அறிவு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஜாலியாக இருக்கிறதுக்கும் மற்றவங்களுக்காகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா உங்களோட அறிவு பதிவு, உங்கள் மனசு எப்படி இயங்குதுன்னா, இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் பார்த்து கேட்டு படித்து பேசி பழகிருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் அறிவு. அந்த அறிவு தான் உங்களை ஆக்டிவேட் பண்ணும். இது வரைக்கும் அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தோம். அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த 3 ஆண்டு கல்லூரி காலம்னு சொல்கிறது. ஆனால் இதே அறிவு நம்மளுக்கு எப்படி பதிய வச்சுருக்கு, நம்ம எப்படி பதிய வச்சுருக்கிறோம்? காலேஜுனால் ஜாலியாக இருக்கும், 2 புக்கு கையில் எடுத்துகிட்டு போனால் போதும், ஜாலியாக போயிட்டு வர்றது. அப்படி தானே சினிமாவில் பார்த்துருக்கோம். 4 ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக பேசுவோம், ஒரு கடையில் போய் ஏதோ ஒன்று சாப்பிடுவோம், பஸ் ஏறி வீட்டுக்கு வருவோம். இப்படி தான் நம்ம பார்த்து பழகிருக்கோம். ஆனால் அதுக்கு அப்பால் கல்லூரிங்கிறது படிக்கணுங்கிறது ஒன்று இருக்குது, நம்மளோட நாலேஜ் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ அதிகமாக எந்த தகவலையெல்லாம் நம்ம சேகரித்து வச்சுருக்கிறோம்? எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். ஒரு ஃபோன் உங்கள் கையில் கொடுத்தா எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சு அதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு A to Z சொல்லிடுறோமல்ல. ஆனால் படிப்பு சார்ந்த விஷயத்தை கேட்டால் சொல்ல தெரியாது. பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அந்த ஜென்ரேஷனில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். உங்களால் உங்கள் குடும்பமே மாறப்போகுது. நீங்கள் உங்கள் குடும்ப சூழலில் வாழ்ந்துருப்பீங்க. எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க, உங்கள் அப்பா மாதிரியே உங்கள் அம்மா மாதிரியே உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம அறிவை புதுப்பிச்சுக்கிட்டோம்னா நம்ம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம லைஃப் போயிட்டுருக்கோம். அப்போ ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்டை நீங்கள் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் எடுத்துக்கோங்க, 1 மணி நேரம் எடுத்துக்கோங்க.
அதற்கப்பால் உங்களோட அறிவு சார்ந்த விஷயத்துக்கு உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போனோடனே உங்களுக்கு குறைஞ்சது 20,000 25,000 சேலரிக்கு வேலை கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோம். நல்லா படிக்கணும், நல்லா வேலை கிடைக்கணும், நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகணும். இதுக்கு தானே ஒர்க் பண்ணுறோம். அப்போ இந்த 3 வருடங்கள் கடினமாக நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும். அப்போ சைக்கலாஜிக்கல் ஹெல்த்து ஏன் இவ்வளோ அவசியமாக சொல்கிறாங்க? ஹெல்த்து நல்லா இருக்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன் சைக்கலாஜிக்கல் ஹெல்த் மட்டும் இவ்வளோ இதாக சொல்கிறாங்கன்னா, ஏன்னா உங்கள் மனசு தான் உங்களை இயக்குது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், அறிவே மனம். நீங்கள் எந்த அறிவை பதிவு வச்சிங்களோ அந்த அறிவு தான் உங்களை ஆக்டிவேட் பண்ணும். அந்த அறிவை மறுசீரமைக்கிறதுக்கு தான் சைக்கலாஜிக்கல்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஒரு அறிவில் செயல்பட்டுக்கிட்டு பழைய எண்ணத்துலேயும் பழைய சிந்தனையிலையும் செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் என்னாகும்? அப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இப்போ காய்ச்சல் வந்துருச்சுன்னா டாக்டர்கிட்ட போகிறோம், இன்ஜெக்ஷன் போடுறோம், மருந்து சாப்பிட்றோம், சரியாகுது. ஆனால் உங்களால் ஒரு செயல் செய்ய முடியலன்னா மனசு சரியில்லைன்னு சொல்கிறோமா, இல்லை எனக்கு என்னமோமா இருக்குதுன்னு சொல்கிறோமா? மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலன்னு சொல்கிறோம். அப்போ மனசு, மைண்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மனசு தான் உங்களை இயக்குது. எந்த அறிவு பதிவு உங்களுக்குள்ளே இருக்குதோ அதுதான் உங்களை ஆக்டிவேட் பண்ணும். அப்போ நம்மளை புதுப்பிச்சுக்கணுமா, இப்படியே இருக்கணுமா? இது வரைக்கும் நம்ம ஜாலியாக தான் நம்ம மனசு இருந்து பழகிடுச்சு. யாருக்குமே கண்ட்ரோல் ஆகாமல் பேரண்ட்ஸை ஏமாற்றிட்டோம். இது வரைக்கும் யாருமே ஏமாற்றாமல் வரமாட்டோம். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டேன்னு சொல்லுவோம், புக்கு கையிலேயே வச்சுருப்போம். ஆனால் இப்போ மார்க் வரலன்னு ஃபீல் பண்ணுறோம். அப்போ நம்மளே ஏமாற்றிக்கிறோமா, இல்லை மற்றவர்களை ஏமாத்துறோமான்னு பாருங்கள். உங்களால் எது ஒரு செயல் செய்ய முடியலையோ உங்களுக்கு ஒரு தயக்கம், பயம், பதட்டம், வெக்கம் இது எல்லாமே வரும். இதுதான் உங்களை முடக்கும். இதைத்தான் சொல்கிறோம், முடக்கும் நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. இதுக்கு நம்ம செய்கிறது என்ன? நம்மளால் ஒரு முடியல, நம்மளால் படிக்க முடியலன்னு என்ன சொல்லிடுறோம்? நம்ம பேரண்ட் என்ன சொல்லுவாங்க? ஐயோ பாவம், கஷ்டப்பட்டு படிக்கிறான், நேரம் சரியில்லை, ஆடி போய் ஆவணி வந்தால் எல்லாம் வந்துருவாங்க. ஆனால் நம்ம படிக்கலைங்கிறது நம்மளுக்கு தானே தெரியும். அப்போ நம்ம தான் முயற்சி எடுக்கணும், நம்ம தான் கற்றுக்கணும். ஏன்னா கல்லூரி இது எல்லாமே மொழி அறிவை கொடுக்கும், வாழ்க்கை கற்றலை உங்களை நீங்களே தயார் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் உங்களை தூக்குனாதான் உலகம் உங்களை தூக்கிட்டு போகும். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் படிப்புக்காக உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. ஆனால் செய்யறதுக்கு யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்கிறது தான் வேதனையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. உங்களை நீங்கள் உயர்த்துறதுக்கு ஒவ்வொன்றா உங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களோட வேலைகள் நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன்னா நுண் அறிவு, இன்டெலிஜென்ஸின்னு சொல்கிற நுண் அறிவு உங்களுக்கு செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஃபிட்டாக முடியும். ஒவ்வொரு இடத்துல எங்கே போனாலுமே சரி, நீங்கள் படிக்கிறதுலானாலும் சரி, உங்களோட வேலைகள் செய்கிறதுனாலும் சரி, வீட்டு சூழலானாலும் சரி, உங்களோட நுண் அறிவை நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள் கை கோஆர்டினேட் ஆகணும். பெரும்பாலும் இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கை கோஆர்டினேட்டே ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி தான் பெண்களாக இருந்தாங்கன்னா சரி, வீட்டு வேலைகள் நல்ல முறையில் செய்யுங்க. அம்மா பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. ஏன்னா எந்த நுண் அறிவு நீங்கள் செய்கிறீங்களோ அதுதான் உங்களோட அறிவை விரிவடை செய்யும். எனக்கு செய்ய பிடிக்காது, எனக்கு பாத்திரம் கழுவ பிடிக்காது, எனக்கு துணி துவைக்க பிடிக்காது, எனக்கு வீடு கூட்ட பிடிக்காது, குப்பை கையில் பிடிக்காது அப்படிங்கிறது இது ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, எல்லா வேலையும் எல்லாருமே கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நுண் அறிவு உங்களுக்கு வேலை செய்யும். இல்லைன்னா மேம்போக்காக மட்டும்தான் உங்கள் மேலே பார்க்க முடியும், எதுவுமே உள்ளே போகாது. இந்த மாதிரி நம்மளோட அறிவு பதிவு பல இடங்களில் சிக்கிட்டு இருக்கிறனாலையும் செயல்படாமல் இருக்கிறனால தான் வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. இது எல்லாம் முறைப்படுத்தி சரிப்படுத்தி வளர்ச்சி நோக்கி எடுத்து செல்றதுக்கு தான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் MSK மென்டாரிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு உளவியல் வழிகாட்டுதலாக செயல்படுகின்றது.